சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். குறையை உடனடியாக சரி செய்ய வேண்டும். அது மட்டும் கிடையாது, இங்க ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நம்ம இன்னைக்கு பார்த்தா எலி கடிக்குது, எலி குழந்தைங்க காலை கடிச்சிருச்சு, டயாலிசிஸ் பண்ண ஒரு பெரியவருடைய விரலை கடிச்சு எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் எலிகள் பிரச்சனை ஒரு அரசு மருத்துவமனையிலே இருக்கிறத நம்ம பாக்குறோம். அந்த அளவு ஒரு சுத்தம் சுகாதாரம் இல்லாம இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே துறை சார்ந்த அமைச்சர் இதுல கவனம் செலுத்தி எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சுகாதாரத்தையும் அந்த பேஷண்ட்ஸுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். அதே போல பேரிடர் அப்படின்னாலே இன்னைக்கு நம்ம வரப்போகின்ற மழை காலத்திற்கு இப்பவே நம்ம தயாராகணும். ஏன்னா தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் எல்லாம் வரும்போது போட்டுல எல்லாம் வந்தாங்க. எங்க சாலிகிராமத்துல கூட போட்டு வந்துச்சு. அந்த அளவு மழை நீர் வடிகாலமே இன்னைக்கு வரைக்கும் சரி செய்யல. எனவே முன்கூட்டியே இந்த அரசு எல்லா இடத்திலையும் தூர்வாரி எல்லா இடத்திலையும் வரப்போகும் மழையை சமாளிக்க எல்லா விதத்திலையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். ஒரு பேரிடர் அப்படின்றாலே அதுல கேப்டன் முதல்ல வர்றார். இன்னைக்கு கவர்மெண்ட் சார்பா ஒரு அரசு சார்பா அவங்க செய்ததெல்லாம் மக்கள் வரி பணம். ஆனால் தான் சொந்தமா சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு அதுல கேப்டன் அவர்கள் தமிழ்நாட்டுக்காக 1 கோடி ரூபாயும், ஒடிசா பூகம்பம் வரும்போது 1 கோடியும், ஆந்திரா கேரளா மற்றும் பல்வேறு இடங்களில் நடந்த அந்த வெள்ளப்பெருக்குக்கு 1 கோடி ரூபாயும் கொடுத்ததெல்லாம் வரலாறு. அதே மாதிரி சுனாமி வந்தபோது தமிழ்நாடு முழுக்க உடனடியாக சென்று மக்களை சந்தித்த ஒரு தலைவர் கேப்டன் அவர்கள். அது மட்டும் கிடையாது, ஒரு இலவச மருத்துவமனையை 1989 தொடங்கி கலைஞர் ஐயா அவர்களுடைய பொற்கடங்களால் அது ஓபன் பண்ணப்பட்டு பொதுமக்களுக்கு இலவசமாக ஒரு மருத்துவமனையை நம்ம வாழும் சாலி கிராமத்திலே கேப்டன் திறந்தார் அப்படின்றதும் இன்னைக்கு உலக வரலாறு. இதுவரைக்கும் இதெல்லாம் யாரும் செய்யல. ஒரு அரசாங்கம் செய்கிறது மக்கள் வரி பணத்துல. சொந்த தான் ராத்திரி பகல் உழைத்து சம்பாதிச்ச காசுல கேப்டன் அவர்கள் ஒரு இலவச மருத்துவமனையை தொடங்கியது வரலாறு. அதுக்கடுத்து ஈரோடுலயும் நம்மளுடைய ரசிகர் மன்றமாக இருந்த போதே இலவச மருத்துவமனைகள் நாம தொடங்கி இருக்கிறதும் வரலாறு என்பதை இந்த நேரத்தில் பதிய வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு முழுக்க நிறைய இடத்துல பட்டா வழங்கப்படவில்லை. எனவே அதை துறை சார்ந்த அமைச்சருக்கு கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். உடனடியாக எங்கெல்லாம் பட்டா வழங்கவில்லையோ அந்த இடங்களில் எல்லாமே பட்டா வழங்க வேண்டும். இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா விருதாச்சலத்துல தலைவர் ஜெயிச்சப்போ போனா பெட்டு கிடையாது, எல்லாம் தரையில படுத்திருந்தாங்க. அப்போ உடனடியாக அந்த அரசு மருத்துவமனைக்கு கட்டில், மெத்தை, டிவி, உபகரணங்கள், மருந்து, மாத்திரை எல்லாம் சொந்த செலவுல வாங்கி கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க பல்வேறு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கேப்டன் பிறந்த நாள் அன்னைக்கு வறுமை ஒழிப்பு தினத்துக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கட்டில், மெத்தை, டிவி வாங்கி கொடுத்ததும் ஒரு வரலாறு. இதெல்லாம் ஒரு தனி நபராக கேப்டனை தவிர இது வரைக்கும் யாரும் செய்ததா ஒரு வரலாறு கிடையாது. இன்னைக்கு ஆட்சியில வரலாம், அரசாங்கத்துல இருக்கலாம், அமைச்சரா முதலமைச்சரா அமர்ந்து மக்கள் வரி பணத்துல செய்யறது எல்லாரும் செய்யலாம். ஆனா தான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுல மக்களுக்கு இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தவர் கேப்டன். எந்த ஒரு மானிய கோரிக்கை வந்தாலும் அதை பத்தி பேசலாம்னா அதுல ஃபர்ஸ்ட் கேப்டன் தான் வர்றார். ஏன்னா தனி நபராகவே அவரே சொந்தமா எவ்வளவு மக்களுக்கு பண்ணியிருக்காரு. சோ இது எல்லாமே இன்னைக்கு பேசப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள். இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்காதனால இதை எல்லாமே நாங்க என்னுடைய தொகுதி சார்பாக என்னுடைய தொகுதியில் மருத்துவத்திற்கு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. விருதாச்சலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இன்னைக்கு பல்வேறு விதமான உபகரணங்கள், டாக்டர், செவிலியர் பற்றாக்குறையை தீர்க்கணும். அது மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லயும், அதாவது மங்களம்பேட்டை ஒவ்வொரு கிராம பகுதிகளில் இருக்கின்ற ஹாஸ்பிட்டல்ல எந்த வசதி இல்ல, செவிலியர்கள் இல்லை. இதை எல்லாமே நாங்க துறை சார்ந்த அமைச்சருக்கு நான் கோரிக்கை மனுவா அவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அதே போல என் தொகுதி முழுக்க கிடைக்க வேண்டிய பட்டா மற்றும் வருவாய்த்துறை மூலம் வர வேண்டியதையும் நாங்கள் துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட கொடுத்திருக்கோம். எதுங்க? ஆமாங்க.
100 நாள் கடந்திருக்குது, அவ்வளவுதான். வேற என்ன பாக்கணும், ஒண்ணும் இல்லையே. மாற்றம் நாங்க அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. எந்த மாற்றமும் எனக்கு தெரியல. ஏன்னா கஞ்சா இன்னைக்கு வந்து நம்ம பாக்குறோம், கஞ்சாவால பாதிக்கப்பட்டதுனால மாணவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு இறந்து போயிட்டாங்க. ஒன்னு அமுதன், ஒன்னு தனுஷ். இதுவே ஒரு உதாரணம் போதும். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? மாற்றம் என்று சொல்லி வந்தாங்க, என்ன மாற்றம்? அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல் போன்ற பல்வேறு இடங்களில், நான் ரொம்ப லாங் பேக் போல, ஜஸ்ட் இந்த 1 வீக் 4 நாள் நாங்க சட்டசபைக்கு வராத இந்த 4 நாள்ல நடந்த விஷயத்தை தான் சொல்றேன். அத்தனை பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. கொலைகள் மட்டும் 10க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு. இதுக்கு காரணம் கஞ்சா மற்றும் போதை, கலாச்சார சீரழிவு. இளைஞர்கள் வந்துதான் ஓட்டு போட்டு இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இளைஞர்களின் எதிர்காலம் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது என்பது உண்மை. இதையெல்லாம் இந்த அரசு கவனத்தில் கொண்டு நிச்சயம் இரும்புகரம் கொண்டு அடக்கணும்.